பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த காலவேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் இருதயத்தில் வாஞ்சிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே வாரும், உமது பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் சொல்லுவோமா? ஒரு பிரசன்னம் இருக்கிற இடத்துல விடுதலை, வாழ்வு. ஆமென். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, வல்லமாயா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, வல்லமாயா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, வல்லமையான் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். இயேசுவே, வாரும் தூய ஆவியானவரே, என்னை நிரப்பும். உமது பிரசனம் எனக்கு வேணும், நான் வாஞ்சிக்கிறேன். உங்க பிரசனம் இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க வல்லமையில என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அந்த ஜெபத்தை செய்யுங்க. இந்த கர்த்தர் அவரது வல்லமையிலே நம்மளை நிரப்புகிறார். நிரப்பி நம்மளை ஆளுகை செய்வார். தீமைகள் நம்மளை ஆளுகை செய்யாதபடி, பற்றாக்குறைகள் நம்மளை ஆளுகை செய்யாமல், வியாதிகள், கொடூர பிரச்சனைகள், கொள்ளை நோய்கள், தடுமாற்றங்கள், கண்ணீர், தோல்வி, இவைகள் ஆளுகை செய்ய விடாதபடி கர்த்தர் ஆளுகை செய்வார். இயேசுவே, இப்பொழுது இந்த காலங்களிலே மரக்கண்களை திறந்து கொடுங்க. ஒரு வார்த்தையில தைரியம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவ மக்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனம் இப்படியாக வருது. உலகத்தின் முடிவு பரிதம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். என்ன ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம். அப்படின்னா நம்மளை அவர் விட்டுட்டு போல, நம்ம கூட தான் இருக்கிறாரு. இன்னைக்கு உங்க சூழ்நிலையில இருக்கிற நெருக்கத்தை பார்த்துட்டு கர்த்தர் மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, என்னுடைய பிள்ளையினுடைய திருமண விஷயம், வேலை விஷயம், என்னுடைய வீடு வாங்குகிற திட்டம், என்னுடைய வேலை, என்னுடைய முன்னேற்றம், என்னுடைய பரிசுத்த ஜீவியம், கர்த்தர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இது உண்மை. அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா தோத்து போறது எப்படி? தோத்து போகவே முடியாது. ஜெயந்தான் எடுக்க முடியும். ஆமென். 18ஆம் வசனம் எப்படி வருது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் நமக்கு முடிவு பருந்தான் நம்ம கூட இருக்கிறாரு? அவர் இருக்கிறதுனால என்ன லாபம்? நல்லா கவனிங்க.
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரம் வானமண்டலத்திலையும் செல்லுபடியாகும், பூமியிலும் செல்லுபடியாகும். எல்லா கிரகங்கள், எந்த இடத்துலையும், ஹோல் யூனிவர்ஸ் முழுசா இவருடைய நாமம் மாத்திரமே அங்கே அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் உங்க கூட என் கூட இருந்தா நம்ம தோத்து போகவோமா? இல்லை, ஜெயம் எடுப்போம். எப்படிலாம் ஜெயம் எடுக்கிறோம்? த டெலிவரன்ஸ் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பாண்டேஜிலிருந்து. த டெலிவரன்ஸ் ஃப்ரம் சின், கர்ஸ் அண்ட் சிக்னஸ் அண்ட் பாண்டேஜ், இதிலிருந்து விடுதலை. ஏன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் உங்க கூட என் கூட இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது, எப்படி ஆளுகை செய்கிறாரு? டெலிவரன்ஸ் ஃப்ரம் பாவர்ட்டி அண்ட் ஃபெயிலியர், தரித்திரம், தோல்வி, இதிலிருந்து விடுதலை கொடுக்குறாரு. மூன்றாவது, ரைசஸ் ஃப்ரம் த மெரிக்லே, நம்மளை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உயரத்தில் வைக்கிறார். கரங்களை உயர்த்துங்க. ஆமென். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். எப்படி அந்த அதிகாரத்தை தெரியாதனால தான் இன்னைக்கு பிரச்சனை. சேற்றிலிருந்து எடுத்து தூக்கி கோபுரத்தில் வைக்கிறாரு. ஆமென். நான்காவது, ரைசஸ் இன்டு த பொசிஷன், நம்மளை ஒரு அதிகாரத்துக்கு எழுப்புகிறார். இல்லையா? எதுக்கு? டு டொமினியன், ஆளுகை செய்வதற்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இறுதியா எதுக்கு நம்மளை ஆளுகிறார்? எதுக்கு அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, எந்த அதிகாரம் நம்மளை ஆளுகை செய்யும்னு சொன்னா, அந்த அதிகாரத்தை எடுத்து பவர் டு ப்ரீச் த காஸ்பல், கடவுளுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அந்த அதிகாரம் நமக்கு இருக்கு. அதிகாரம் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அதிகாரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆகவே பயப்பட வேணாம். He is with us always, even unto the end of the world. உலக கடைசி பரிந்தம் இருக்கிறார். பயப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. உங்க கூட எப்பொழுதும் இருக்கிறாரு. கடைசி பரிந்தம் இருக்கிறார். இதையும் சொல்லிட்டுறேன். கடைசினா அப்போ ஒரு நாள் எண்டுன்னு ஒன்று இருக்கு. எல்லாம் அழிய போதா? இல்லைங்க, அந்த எண்டு இல்லை, அழிய போகுது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அழிவுன்ற எண்டு இல்லை, முடிவு பரியந்தோன்றது. என்னன்னா, இந்த உலகத்தினுடைய ஏஜ் முடிய போகுது. அப்போ நம்மளை இங்கேருந்து அவர் வசிக்கும் இடத்துக்கு கூட்டிட்டு போக போறாரு. ஆகவே நம்முடைய காலம் முடியறதை பற்றி பேசலை, உலகத்தின் முடிவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவரை நான் உங்களை கூட இருப்பேன். அதுக்கப்புறமும் இருக்கிறாரு. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இது நம்புங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். God bless you.